Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா, கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் சொன்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது என்ன, இதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டுனா கொஞ்சம் மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மிளகு வறுவலுக்கு நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், மிளகு, இது கூட நம்ம சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டோம், வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மசாலாவை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஒரு பட்டை, கொஞ்சமாக வாசனைக்கு சோம்பு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 30 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு தான் சிக்கன் எடுத்துருக்குறோம். நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இதுவும் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி தெளித்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா சுண்டணும், வெந்து இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம், நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா சுண்டிடும். நல்லா சுண்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கருவேப்பிலை இலைகளை நம்ம தூவிக்கலாம். அப்படியே ஒரு பரட்டிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி. பெப்பர் சிக்கன் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா தயிர் சாதம், ரச சாதம், அதாவது நம்ம தண்ணி சாம்பார் மாதிரி வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா, கோவை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கடுஞ்சொல்லன் கண்ணிலனாயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். விளக்கம்: கடுமையான மொழியும் இரக்கமற்ற தன்மையும் உடைய அரசனின் பெருஞ்செல்வம் நீடித்திருக்காமல் தேய்ந்து அப்பொழுதே கெடும். Pebbles Tamil.